இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, அவ சும்மா இருந்தா பரவாயில்லம்மா. எங்கேயோ போடுன்னு நானும் விட்டுருவேன். வயித்துல ஒரு குழந்தையோட இருக்கா, எப்படி விட முடியும்? மனசு கேட்கல, அதான் உள்ள வர சொல்லிட்டேன். விசாலாட்சி, அந்த மேகலை இங்க வந்து தானே போயிட்டு இருக்கா? ஏன் இப்படி கேடு கட்டத்தனமா நடந்துக்கிட்டா? நீ அவகிட்ட ஏதாவது பேசுனியா? பாட்டி, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதுனால பேச வேண்டான்னு சொல்லியிருக்கு. இதுக்கு தேவையில்லாம போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் அவளுக்கு பத்தாதுடா. அவ பண்ண காரியத்துக்கு அருவாளை எடுத்துட்டு போய் வெட்டி போட்டிருக்கணும். பொண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்றதெல்லாம் என்ன கேவலமான புத்தி! அவளை உயிரோடயே விட்டுருக்க கூடாது. பாட்டி, நீங்க தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆனா பிரஷர் தான் ஜாஸ்தி ஆகும். டென்ஷன் ஆகாம எப்படிமா இருக்க முடியும்? எனக்கு ஈரக்கொலையெல்லாம் நடுங்குது. அம்மா, நடந்ததையே பேசிட்டு இருக்காம அடுத்து என்ன செய்யறதுன்னு பேசுவோமா? ராசு, அவங்க ரெண்டு பேரையும் ஏதாவது பண்ணணும்டா. அதுதான் நீ அடுத்து பண்ண வேண்டிய வேலை. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த மேகலையும் தாசும் காவேரிய கடத்திட்டு போய் மனவரை வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. நாங்க போலீஸோட போயிட்டதுனாலதான் போட்டது போட்டபடியே அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. இன்னும் 10 நிமிஷம் லேட்டா போயிருந்தாலும் அந்த தாஸ் காவேரி கழுத்துல கண்டிப்பா தாலி கட்டியிருப்பான். கடவுள் தான் நம்ம காவேரிய காப்பாத்திட்டாரு. வயசுக்கு வந்த பொண்ணை எத்தனை நாளுங்க வீட்லயே வச்சுக்க முடியும்? இல்லனா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். சீக்கிரம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. நீங்கெல்லாம் இப்பதான் சொல்றீங்க. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். பாட்டி, நீங்க அவ பெரிய பொண்ணு ஆன நாள்ல இருந்து கல்யாணம் பண்ணணும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்காக இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? கல்யாண வயசுன்னு ஒண்ணு வர வேண்டாமா? காவேரிக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுல்ல, சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிடுங்க. இந்த வீட்ல சீக்கிரம் ஒரு கல்யாணம் நடந்தா நல்லா தானே இருக்கும். ஆமாமா, கல்யாணம் நடந்தாதான் நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. ஏன் உங்க இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு தெரியவா? அதானே உங்க பிளான்? குடும்பம் நல்லதுக்காக தானே நான் சொன்னேன். நீ ஏன் தப்பா நினைக்கிற? எனக்கு தெரியாத நீங்க எதுக்கு சொல்லிருப்பீங்கன்னு. அமராவதி, நீ என்ன சொல்றமா? கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ப்பா. எனக்கும் அதான் சரின்னு படுது. போதும், உங்க பேச்ச நிறுத்துறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆள் ஆளுக்கு கட்டி கொடுத்துடலான்றீங்க. கல்யாணம் படிக்க போற பொண்ணு நானு. என் விருப்பத்தை யாராவது கேட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா போதும், வீட்டுல இருக்கிற பொண்ண கட்டி கொடுத்து அனுப்பிச்சிடணும். அப்படிதான் யோசிப்பீங்களா? அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்கும், அவளுக்குன்னு ஒரு கனவு இருக்கும். அதெல்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்கல்ல. இப்போ நான் சொல்றேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம். நான் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். இதுக்கு மேல தயவு செஞ்சு யாரும் இந்த பேச்ச பேசாதீங்க. அப்பா, காவேரிக்கு கல்யாணம் பண்றதுல என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லுங்க. மேட்ரிமோனில வேணா ரெஜிஸ்டர் பண்ணிடலாமாப்பா? இல்லப்பா, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நமக்கு தெரிஞ்சவங்கிட்ட எல்லாம் சொல்லி வைப்போம். ஏதாவது தெரிஞ்ச குடும்பத்துல இருந்து பேசுவாங்க, அதான் நமக்கு செட் ஆகும். எனக்கு ஒரு விஷயம் தோணுது, நான் சொல்லலாமா? அம்மா, இது என்ன ஸ்கூலா? பெர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்க? இது உன் பொண்ணோட கல்யாணமா? நீ தைரியமா பேசு. விசாலாட்சி என்னைக்கு அப்படி பேசியிருக்கா? 4 பிள்ளைங்களாச்சு. அவ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் முழுங்கிதான் பேசுவா. என்ன சொல்லணும் விசாலாட்சி? சொல்லு. நான் சொல்றேன், தப்பா இருந்தா கோவப்படக்கூடாது. என்ன விசாலாட்சி, பீடிகை எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. நாங்க என்னைக்கு மேல கோவப்பட்டிருக்கோம்?
தைரியமா சொல்லு. என் அண்ணனுக்கு ஒரு பையன் இருக்கான். என் அண்ணனை பார்த்து பேசி சம்மதம் வாங்கினா நல்ல வரனும் கிடைக்கும். பிரிஞ்சிருக்கிற குடும்பமும் ஒன்னு சேரும். முப்பது வருஷமா பிரிஞ்சிருக்கிற குடும்பம் இந்த சம்பந்தம் பேசுறதுனால ஒண்ணு சேர்ந்துருமா? ஏதாவது நடைமுறைக்கு சாத்தியமா இருக்கிற விஷயத்த பேச விசாலாச்சு. உங்க அண்ணன் நெத்தியில கொம்பு முளைச்சவன். அவன் என்னையவே வேணான்னு சொன்னவன். இன்னைக்கு என் மகளுக்கு தான் அவன் என்ன கல்யாணம் பண்ணி வைக்க போறானா என்ன? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அந்த காலம் வேற, இந்த காலம் வேறங்க. கேட்டு பாக்குறதுல ஒன்னும் தப்பு இல்லையே. அப்படிலாம் மறுபடியும் போய் அவன் வீட்டு வாசல்ல நின்னு என் குடும்பத்தை அசிங்கப்பட வைக்க முடியாது. 30 வருஷத்துல ஒரு நாளும் உங்க அண்ணன் உன்னை பார்க்கணும்னு நினைக்கல. ஒரு நல்லது கட்டத்துக்கும் வந்ததில்ல. ஒரு நாளும் இந்த வாசப்படியை மிதிச்சதில்ல. திடீர்னு போய் அவன் வீட்டு வாசப்படிய நாம எப்படி மிதிக்க முடியும்? அம்மா, விசாலாச்சி, இப்ப எதுக்கு அழற? இந்த 30 வருஷமும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்துராதான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கல்யாண சமயத்திலயும் ஒண்ணு சேரலன்னா அப்புறம் எப்பதான் ஒண்ணு சேரும்? நான் சாகும்போது என் அண்ணன் வீட்டுல இருந்து கோடி துணியாவது வருதான்னு பார்க்கலாம். சிவா, நாளைக்கு உங்க தாய் மாமா வீட்டுக்கு போறீங்க. ஏய், எப்படி திடீர்னு அங்க போக முடியும் துளசி? நான் பிறந்ததுல இருந்து அவங்களெல்லாம் பார்த்தது கூட இல்லை. அவங்க யாரு, அவங்க முகம் எப்படி இருக்கும், இன்ஃபேக்ட் கருப்பா சிறப்பான்னு எதுவுமே தெரியாது துளசி. அங்க போய் என்ன பண்ண போறோம்? ஒருவேளை அப்பா போனார்னா ஏதாவது மாற்றம் நடக்கலாம். ஆஹா சிவா, நீங்க அப்படி சொல்லாதீங்க. பெரியவங்க போனாதான் ஏதாவது பிரச்சனை வரும். அவங்களுக்கு இடையில நிறைய ஈகம் இருக்கும். ஆனா பிள்ளைங்க போனா சட்டுன்னு பாசமாயிடுவாங்க. இல்ல, அப்பா என்ன முடிவு பண்றாருன்னு தெரியலையே. சரி துளசி, நான் இதை பத்தி யோசிக்கிறேன். சிவா, நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேர்றது ரொம்ப முக்கியம். அவங்க மூலியமா உங்க அம்மாவுக்கு பிறந்த வீட்டு பந்தம் இல்லாம எந்த பொண்ணாலையும் நிம்மதியா இருக்கவே முடியாது. பாவம் அம்மா எப்படிதான் இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாங்களோ. அவங்க வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ள கண்டிப்பா அழுதுட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.